ரகுநாதன் காரியாலயத்திலிருந்து வந்து சட்டையை கழற்றிக் கொண்டிருந்தான். அண்ணா, வாங்கி கொண்டு வந்தாயா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் விமலா. என்ன அது? என்னவோ நூல் என்று சொன்னாயே, அதுதானே? என்ன கலர்? அது மறந்து போய்விட்டதே. இன்றைக்கு மறந்துவிட்டேன். நாளைக்கு அவசியம் ஞாபகப்படுத்து. கலரையும் எழுதியாவது கொடு, வாங்கி கொண்டு வருகிறேன் என்றான் ரகுநாதன். ஆமாம், உனக்கு நான் சொன்னால் ஞாபகம் இருக்குமா என்ன? அவள் சொன்னால் உடனே வாங்கி கொண்டு வருவாய். நீ என்ன கேட்டு வாங்கித் தரவில்லையோ தெரியவில்லை. மறந்து போய்விட்டால் பிரமாதப்படுத்துகிறாயே. சரி, அதுதான் மறந்து போய்விட்டது. எனக்கு ஜாக்கெட் துணிகள் வாங்க வேண்டும். ஜவுளி கடைக்கு போகலாம், வருகிறாயா? இல்லை விமலா, நான் இப்பொழுது வர முடியாது. நாளைக்கு அவசியம் போகலாம். நான் சொன்னால் வருவாயா? ஜானகி சினிமாவுக்கு போக வேண்டுமென்றால் உடனே கிளம்பி விடுவாய் என்று விமலா சொல்லிக் கொண்டிருந்த போது அதை கேட்டுக்கொண்டே கையில் காப்பியுடன் உள்ளே வந்தாள் ஜானகி. அங்கே விமலாவை கண்டதும், என்ன சினிமாவுக்கு போக வேண்டுமா என்றாள் அவள். ஆமாம், அண்ணா சினிமாவுக்கு போக போகிறானாம், நீயும் கூட போ என்று சொல்லிவிட்டு வெளியே படபடப்பாக சென்று விட்டாள் விமலா. அவள் போனதும் ஜானகி, என்ன இது விமலா ஒரே கோபமாக இருக்கிறாளே என்றாள். எல்லாம் உன்னால் வந்ததுதான் என்றான் ரகுநாதன். என்னால் என்னவாம்? நான் அவளை கோபித்து கொள்ள சொன்னேனா? நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் நானும் கோபித்து கொண்டு விடுவேன். வேண்டாம் ஜானகி தேவி, கோபித்து கொண்டு விடாதே. இந்த பொம்மநாட்டிகளே இப்படித்தான். ஒன்றுமில்லாததற்கெல்லாம் கோபம், அழுகை எல்லாம் வந்துவிடும். பொம்மநாட்டிகளை கண்டு பயப்படுகிறவர்கள் ஏன் அவர்களை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும்? இல்லை, கல்யாணம் ஆவதற்கு முன் பயப்படவில்லை, ஆன பிறகுதான் பயப்பட வேண்டியிருக்கிறது. நீங்கள் ரொம்பத்தான் பயப்படுகிறவர்கள். போகட்டும், விமலாவுக்கு என்ன கோபம்? நான் ஆபீஸுக்கு போகும்போது ஏதோ கலர் நூல் வாங்கி கொண்டு வர சொன்னாள். வாங்கி கொண்டு வர மறந்துவிட்டேன். ஜாக்கெட் துணி வாங்க ஜவுளிக்கடைக்கு கூப்பிட்டாள். நீயும் ஏதோ துணிகள் வாங்க வேண்டும் என்றபடியால் எல்லோருமாக நாளைக்கு போகலாம் என்று சொன்னேன். அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணம் நீதான். அவள் இப்பொழுதும் அப்படி இல்லை. நீ வந்ததில் இருந்துதான் சரியாயில்லை. எனக்கு அவள் மீது இருந்த பாசம் நீ வந்ததனால் குறைந்து விட்டது என்று அவள் நினைக்கிறாள். எல்லாம் கொஞ்ச நாள் போனால் அவளுக்கு தெரியும். ஆனால் அதுவரை நீதான் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்றான். இதுதானே? என்னவோ ஏதோ என்று பயந்து விட்டேன். ஏன் என்று கடைக்கு போக முடியாதா? இல்லை, இன்றைக்கு ஒருவரை பார்க்க போக வேண்டும், நாளைக்கு ஆகட்டும் என்று சொல்லிவிட்டான் ரகுநாதன். அன்று இரவு விமலா ஒருவரோடும் கலகலப்பாக பேசவில்லை. சாப்பாடானதும் தலைவலிக்கிறது என்று சாக்கு சொல்லிவிட்டு படுக்கைக்கு சென்று விட்டாள். மறுநாள் சாயங்காலம் ஜானகி விமலாவை பார்த்து, விமலா, ட்ரெஸ் பண்ணிக்கொள், ஜவுளி கடைக்கு போகலாம். நேற்று ஜாக்கெட்டுக்கு துணி வாங்க வேண்டுமென்றாயே என்றாள். ஆமாம், நான் ஒன்றும் கடைக்கு வரவில்லை. நேற்று நான் கூப்பிட்டதும் வர முடியவில்லை அண்ணாவுக்கு. இன்று உனக்கு வாங்க வேண்டும் என்றதும் வர முடிகிறதாக்கும். எனக்கு ஒன்றும் கடை தெரியாமல் போகவில்லை, நானே போய்கொள்கிறேன் என்றாள் விமலா. என்ன இது விமலா, உனக்கு ஏன் இவ்வளவு கோபம்? நேற்று உன் அண்ணாவுக்கு வர சௌகரியப்படவில்லை போல் இருக்கிறது. இன்று போனால்தான் என்ன? நீ ஒன்றும் எனக்கு சமாதானம் சொல்ல வேண்டாம். நான் ஒன்றும் குற்றமாக சொல்லவில்லை. நீ வருவதாயிருந்தால் வா, போவோம். நான் வருவதாயிருந்தால் தானே வர வேண்டும். நான் வரவில்லை. இவர்கள் இப்படி தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கையில் ரகுநாதன் மாடியிலிருந்து, என்ன கிளம்பியாச்சா என்று கேட்டான். அது என்னமோ எனக்கு தெரியாது, விமலா வரவில்லையாம். நானும் வரவில்லை என்றாள் ஜானகி. ஏன் விமலா, நேற்று வரவில்லை என்று கோபமா என்று கேட்டுக்கொண்டே கீழே வந்தான் ரகுநாதன். எனக்கென்ன கோபம்? நேற்று நான் கூப்பிட்டதும் உனக்கு வேலை இருந்தது. இன்று மன்னி கூப்பிட்டதும் வேலை இல்லை. நான் உங்களுடன் வந்தால் மன்னிக்கு சங்கடமாயிருக்கும் போலிருக்கிறது. அதுதான் அவள் வருவதாயிருந்தால் வா என்கிறாள். நான் வரப்போவது இல்லை என்றாள் விமலா படபடப்பாக. நீ ஏன் அப்படி சொன்னாய் என்று ஜானகி மீது பாய்ந்தான் ரகுநாதன். நான் சாதாரணமாகத்தான் சொன்னேன். அது அவளுக்கு குற்றமாக பட்டுவிட்டது. அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்றாள் ஜானகி. ரகுநாதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன விமலா, சாதாரணமாக பேசினால் கூட கோபித்துக் கொள்ளுகிறாய்? நீ என்ன குழந்தையா என்றான் அவள் அருகில் வந்து. ஆமாம், உனக்கு அவள் பேச்சு சாதாரணந்தான். விமலாவுக்கு அழுகை வந்துவிடும் போல் இருந்தது.
மெல்ல அவளை சமாதானப்படுத்தினான் ரகுநாதன். என்ன சொல்லியும் விமலா அன்று கடைக்கு வர மறுத்துவிட்டாள். அப்புறம் 4 நாள் கழித்து விமலாவின் இஷ்டப்படி கடைக்கு போனார்கள். இம்மாதிரி சாணக்கி வந்ததிலிருந்து விமலாவுக்கு அடிக்கடி கோபம் வந்துவிடும். திடீரென்று ஒருவருடனும் பேச மாட்டாள், சாப்பிட மாட்டாள். சாணக்கி கொஞ்சம் சொல்லி பார்ப்பாள், அதை விமலா லட்சியம் செய்ய மாட்டாள். சரி, தானே சரியாய் போய்விடுவாள் என்று ஜானகி பேசாமல் இருப்பாள். விமலாவுக்கு கோபம் இல்லாமல் இருந்தால் ரகுநாதன் ஆபீஸிலிருந்து வந்ததும் அண்ணா என்று குதித்து கொண்டு ஓடி வருவாள். கோபமாக இருந்தால் அவள் அறையில் போய் தலைவலி என்று படுத்து கொண்டு விடுவாள். ரகுநாதன் அவள் அறைக்கு சென்று விமலா ஏன் தலைவலியா என்ன என்று கேட்டுக்கொண்டே அவள் நெற்றியை தொட்டு பார்ப்பான். அதற்கு அவள், எனக்காக உனக்கு என்ன கவலை, என்னை யார் கவனிக்கப் போகிறார்கள், உனக்கு அவள்தான் வசதி என்று அழ ஆரம்பித்து விடுவாள். விமலா நல்ல அழகி, நன்றாக படித்தவள், கொஞ்சம் முன்கோபம். ஒவ்வொரு சமயம் ஜானகியிடம் மிகவும் பிரியமாக இருப்பாள். விமலாவுக்கு நல்ல வரனாக பார்த்து கொடுத்துவிட வேண்டும் என்று ரகுநாதன் பார்த்து கொண்டிருந்தான். விமலாவின் அதிர்ஷ்டம் கிடைத்துவிட்டது. மாப்பிள்ளை சங்கரனுக்கு நல்ல வேலை, 30,000 ரூபாய் சம்பளம். விமலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ரகுநாதன் நிறைய சீர்வகைகள் செய்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். விமலா புகுந்த வீடு வந்து 1 மாதம் ஆயிற்று. சங்கரன் அவளிடத்தில் மிகவும் அன்பாக இருந்தான். அவன் தாயும் அவளிடம் மிகவும் பிரியமாக இருந்தாள். அவள் நாத்தனார் ராதாவுக்கு 16 வயசு, இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. அவள் மாத்திரம் ஒரு தினுசாக இருந்தது போலிருந்தது விமலாவுக்கு. எங்கே போனாலும் விமலா, சங்கரன், ராதா மூவருமே போவார்கள். ஒரு நாள் ராதா ஒரு சிநேகிதி வீட்டுக்கு போயிருந்தாள். அந்த சமயத்தில் சங்கரன், விமலா சினிமாவுக்கு போவோமா என்றான். ராதா இல்லையே என்றாள் விமலா. அதற்குள் அவன் அம்மா, நாளைக்கு அவள் போகட்டும், நீயும் அவனும் இன்று போய்விட்டு வாருங்கள் என்றாள் விமலாவை பார்த்து. விமலாவும் சங்கரனும் சினிமாவிலிருந்து வந்ததும் ராதா அவளுடன் பேசவே இல்லை. விமலாவுக்கு காரணம் புரியவில்லை. என்னவோ பேசவில்லை என்று இருந்து விட்டாள். மறுநாள் காலை விமலா மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தாள். ஹாலில் ராதா அழுது கொண்டே அம்மாவிடம் ஏதோ பேசுவது கேட்டது. அம்மா, பார்த்தாயா அண்ணாவை? முன்பெல்லாம் ராதா ராதா என்று எவ்வளவு அன்பாக அழைப்பான். இப்பொழுது பார்த்தாயா, ஒரு தரமாவது கூப்பிடுகிறானா என்று? அவள்தான் அவனுக்கு வசதி. நேற்று நான் இல்லாத சமயம் பார்த்து சினிமாவுக்கு போயிருக்கிறானே. எனக்கு மட்டும் சினிமாவுக்கு போக தெரியாதா? மன்னி வந்ததிலிருந்து அண்ணா வேறு தினுசாக மாறிவிட்டான் என்று தன் கவலையை சொல்லிக் கொண்டிருந்தாள் ராதா. அதற்கு அவள் தாய், போடி பைத்தியமே, அண்ணனாவது மாறிவிட்டதாவது, நீ எங்கேயோ போய்விட்டாய். அவன் அவளை அழைத்து கொண்டு போனான், நீ இன்று போய்விட்டு வாயேன் என்றாள். விமலாவுக்கு தூக்கி வாரி போட்டது. மன்னி வந்ததும் தன் அண்ணாவை பற்றி அவள் நினைத்ததெல்லாம் அப்பொழுது அவளுடைய நினைவுக்கு வந்தது. நம் கணவர் நம்மீது ஆசையாக இருப்பது போல்தானே அண்ணாவும் இருந்திருப்பான். நமக்கும் ராதாவுக்கும் இருப்பது போல் அம்மா இருந்திருந்தால் நிலைமை அவ்வளவு மோசமாக இருந்திருக்காது என்று அவள் தனக்குத்தானே உணர்ந்து கொண்டாள். அப்பொழுது கல்யாணமாகி அவள் தன் கணவனுடன் ஊருக்கு வரும்போது மன்னி நெற்றியில் குங்குமமிட்டு கண்களில் நீர் ததும்ப, விமலா சமத்தாயிரு, முன்கோபத்தை விட்டுவிடு, அடிக்கடி ஃபோன் பண்ணு என்று சொன்னது விமலாவுக்கு ஞாபகம் வந்தது. உடனே ஜானகியை பார்க்க வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. இந்த சமயத்தில் கண்ணை துடைத்து கொண்டே சமையலறையிலிருந்து வந்த ராதா விமலாவை கண்டதும், ஏன் நேற்று ராதாவின் நினைவில்லையா என்று வள்ளென்று விழுந்தாள். விமலா கழுக்கென்று சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய்? என்னை பார்த்தால் சிரிப்பு வருகிறதா என்றாள் ராதா கோபமாக. இல்லை ராதா, உனக்கும் கல்யாணமாகி நீயும் புகுந்த வீட்டிற்கு போனால் அப்பொழுது தெரியும் நான் ஏன் சிரித்தேன் என்று என்றாள் விமலா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.